ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தக்காளி கடையல் பார்க்க போகிறோம். அது முதல்ல எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ தக்காளி, 1 கிலோ அளவு கத்திரிக்காய், ஒரு 4-5 பச்சை மிளகாய் இது மாதிரி கீறி வச்சுருக்கேன், ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன், ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகா போட்டிருக்கிறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். காய் மூழ்கிற அளவுக்கு திட்டமாக தண்ணி ஊற்றி 3 விசில் இல்லைன்னா 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பருப்பு மாற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. நான் கரண்டிட்டு இது பண்ணிட்டேன். இப்போ இந்த கத்திரிக்காய் தக்காளி கடைசல் சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும். இதை மிஞ்சிக்க குழம்பே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அர்ஜெண்ட்டாக எதுவும் செய்யணுன்னா இந்த தக்காளி கத்திரிக்காய் கடைசலே போதும். சாப்பாட்டுக்கு தொட்டுக்க கூட தேவையில்லை, அவ்வளோ செம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுட்டேன். நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து 1 ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் ஒரு 4, ஒரு கொத்து கருவேப்பிலை. இருக்கிற குழம்பு ரெசிப்பியில் ஈஸியான குழம்பு கத்திரிக்காய் தக்காளி கடைசல். டேஸ்ட்டும் செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.